அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு செய்தித்தாளில் ஒரு காணொலியை படித்தேன் மற்றும் காணொலியும் பார்த்தேன். தமிழகத்தில் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பது போல்தான் தெரிகிறது. ஏனென்றால் இங்கு நடக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி தானே. அவர்களின் ஆட்சியில் எப்படி பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும்? பெண்கள் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கான முன்னேற்ற சுதந்திரம் 100% உறுதி செய்யப்பட்டு உள்ளதா என்பதை இங்கு ஒரு துளி கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட ஒரு பெண்களுக்கு எதிரான சம்பவம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட பெண்களுக்கு எதிரான சம்பவம், கோயம்புத்தூரில் ஏற்பட்ட பெண்களுக்கு எதிரான சம்பவம், அதன் வரிசையில் நேற்று செய்தி காணொலியை பார்த்திருக்கும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் ஒரு பெண் சென்னைக்கு சென்று அவர் நண்பருடன் சென்று வரும் பொழுது அங்கு காவல்துறையால் அந்த பெண் பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இங்கு என்ன, காவல்துறை தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை தான் மக்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் எம்கே மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையின் கீழ் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி, அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறையை சட்டத்துக்கு புறம்பாக குற்றங்களை செய்து கொண்டு பேய்கள் போல் இங்கு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் இந்த சட்ட ஒழுங்கு ஒரு துளி கூட பாதுகாக்கப்படவில்லை. வேலியே பயிரை மேய்ந்தது போல் தான் இங்கு சட்ட ஒழுங்கு உள்ளது. காவல்துறையால் அரங்கேறும் பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றங்கள் காவல்துறை அது அரங்கேற்றி இருக்கிறது. இங்கு பெண்களுக்கு 1% கூட, ஒரு துளி கூட முழுமையான சுதந்திரம் காவல்துறையால் அளிக்கப்படவில்லை. ஏனென்றால் காவல்துறை இது குற்றங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. இது காவல்துறை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கும் எம்கே ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? சட்டத்தை சீர்குலைத்து விட்டு தன் மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு அழகு பார்த்து கொண்டு தன் குடும்பங்களை சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தமிழக சமுதாயத்துக்கு ஒரு முன்னேற்றமும் அளிக்கவில்லை. இவரின் ஆட்சி ஒரு சீர்கேடற்ற ஆட்சியாக தான் இருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் கூடிய விரைவில் வெளியேற்ற வேண்டும். 2026 இதற்கான பதிலை நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவரும் தமிழகத்தில் வாழும் பெண்களுக்கு உறுதுணையாக இருந்து பெண்களில் அவர்களுக்கு சுதந்திரத்தை உறுதி செய்ய நாம் பாடுபடுவோம், உறுதிமொழி ஏற்போம். நன்றி.